இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்காக ஆதாரமான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனம். வேதத்தின் கடைசி பகுதியில் 37வது பக்கம் இருக்கிறது. 37வது பக்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, அதில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். சீசர்கள் என்ன கேட்டார்கள், இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் என்கிறதை நீங்கள் கவனிக்கணும். 3வது வசனத்தை நீங்க வாசித்தால் அங்கே சீசர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதுல கேட்கும்போது கடைசி காலத்தில் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதற்கு அடையாளமாக ஆண்டவர் 4வது வசனத்துல இவனமாய் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஒருவராலையும் ஒன்றையாகிலும் ஒருவர் மூலமாகிலும் நாம எந்த இடத்திலையும் வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதே நீங்க ஆதாம் ஏவாள் ஆதியாகம காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏவாள் தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க கூடாதபடி, அதை மீறும்படி, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட கனியை புசிக்கும்படி மனுஷன் அல்ல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று தேவனுக்கு முன்பதாக அவள் சொல்லுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா, அடுத்தவர்கள் நம்மளை வஞ்சிக்கிற விஷயம் என்ன ஒரு நாள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, அப்ப யார் நம்மளை வஞ்சிக்கிறதா அப்படின்னு கவனித்தால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். அதுதான் உண்மை. முதல்ல இந்த காரியத்தை திருத்திக் கொள்வோமே ஆனால் அடுத்தவர்கள் நம்மளை வஞ்சிக்கும் போது இன்னும் பலனடைந்து நிற்போம், இன்னும் ஜாக்கிரதையாய் நிற்போம். அப்போ என்னை நானே வஞ்சிக்கிறேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, நாம் நம்மை வஞ்சிக்கிறோம். அந்த விஷயத்தை நாம சரிபடுத்தினால் கர்த்தருக்குள் வளரக்கு இன்னும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். எப்படி நாம் நம்மளை வஞ்சிக்கிறோம், எந்த இடத்துல நாம வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறோம் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால், வேதத்தில் கடைசி பகுதி 313வது பக்கம் யாக்கோபு 1:22 நீங்க வாசித்தால், யாக்கோபு 1:22. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எடுத்துட்டீங்களா? 313வது பக்கம் வேதத்தின் கடைசி பகுதியில் யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருவசனத்தை கேட்கிறது பிடிக்கும். அதுவும் சில இடத்துல எல்லாம் ஒரு 40 நிமிஷத்துல செய்தி முடியுது அப்படின்னா நிறைய பேருக்கு வருத்தம் ஆயிரும். என்ன செய்தி ரொம்ப சுருக்கமாயிற்று, செய்தி எல்லாம் ஒரு நல்லா ஒரு மணி நேரம் ஆகிலும் பேசாண்டாமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தெல்லாம் 1 மணி நேரத்துக்கு குறையாம இருக்கணும் செய்தி. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம செய்தி எவ்வளவு நேரம் கேட்கிறோம் என்கிறது முக்கியம் இல்லை, கேட்டதை
எவ்வளவாய் கை கொள்ளுகிறோம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ மற்றவர்கள் நம்மிடத்துல வந்து நம்மளை வஞ்சிக்கிறது இரண்டாவது விஷயமாய் இருப்பதாக, முதல்ல நாம நம்மளை வஞ்சித்திடக்கூடாது. அந்த இடத்துல நாம இன்னும் தெளிவடையும்படி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நீங்க கவனித்தால், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி, அப்போ நாம நம்மை எதுல வஞ்சிக்கிறோம் அப்படின்னா, திருவசனத்தை கேட்கிறவர்களாகவே நாம இருந்தால் நாம நம்மளையே வஞ்சிக்கிறோம் என்கிற அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிறோம், திருவசனத்தை கேட்கிறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், எல்லாவித பிரசங்கத்தையும் கேட்கிறேன், ஆனால் அவ்வளோ கேட்டாலும் அதன்படி நான் செய்கிறதே இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். திருவசனம் எப்படி எதற்கு ஒப்புமையாய் இருக்கின்றால், இது ஜீவ அப்பத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. இதை புசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆகவே நாம திருவசனத்தை கேட்கிறதுல அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பிரசங்கத்தை ரசிச்சுட்டு மார்க் போட்டுட்டு போகிறவர்களாய் நம்ம இல்லாமல், இன்னைக்கு என்ன கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னார், அதன்படி நான் வாழுவேன், என் வாழ்க்கையை சரிபடுத்துவேன் என்கிறதுல ஒரு தீர்மானத்தோடு நாம போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது அதிகமாய் வசனத்தை கொண்டே பேசுவார். நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்து யாராகிலும் பேச மாட்டாங்களா, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, என் தொழில் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கும், என் வியாபாரம் எப்படி மாறும், நான் எதிர்காலத்தில் அடுத்த 10 வருஷத்துல என்னமா ஆவேன், இதை யாராகிலும் சொல்ல மாட்டாங்களா? தீர்க்கதரிசிகளை நம்பி தீர்க்கதரிசிகளுக்கு பின்னே செல்லுகிற கூட்டம் இந்த பூமியில நிறைய இருக்கிறது. நான் சொல்லுகிற பெரிய தீர்க்க தரிசனமே கர்த்தருடைய வசனம் தான். நமக்கு அடுத்த 10 வருஷத்துல நாம எப்படி இருப்போம் என்கிறது மட்டுமல்ல, 10 தலைமுறைக்கும் நாம எப்படி இருக்க போகிறோம் என்கிறது வசனம் தான் தீர்மானிக்கும், வார்த்தை தான் தீர்மானிக்கும். ஆகவே தீர்க்க தரிசனங்களை நாம் நாடுகிறதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், செய்தி, உபதேசம், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்கிறதை அதிகமாய் நாம வாஞ்சித்து நாடுவோமே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு அல்ல, தலைமுறைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிற பிரயோஜனமானதை ஆண்டவர் பேசுகிறார். அதுல ஒன்றுதான், இன்னைக்கு அநேக பேர் தன்னை வஞ்சிக்கிறார்கள், கேட்கிறார்கள், நல்லா கவனிக்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்கிறதில்லை. இது தன்னைத்தானே வஞ்சிக்கிறதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம் நிறைய பேருக்குள்ளா இல்லை. ஆனா மணிக்கூர் கணக்கில் பிரசங்கம் கேட்கிறோம், ஒரு நாள் ஒரு பிரசங்கம் 1 மணி நேரம் கேட்கிறவர்களும் உண்டு. இப்பெல்லாம் டிவில சேனல்ல வந்துருது, பிரசங்கத்தை போட்டு வச்சுட்டு எல்லா வேலையும் நடக்கும். சாப்பாடு நடக்கும், டீ குடிக்கிறது நடக்கும், சமையல் நடக்கும், துவைக்கிறது நடக்கும், தூக்குறது நடக்கும். வேலை செஞ்சுட்டே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம்? நேரம் போகலையா? எவ்வளோ கேட்கிறோமோ அவ்வளோ பலன் கொடுக்கணும், எவ்வளோ கேட்கிறோமோ அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். வசனத்துல மாத்திரம் நாம விளையாட்டா எடுத்துக்க கூடாது. தேவனுடைய வசனத்தை நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் சாதாரணமா எடுத்துக்க வராங்க, சாதாரணமா நினைக்கிறாங்க. வசனத்தை கேட்கும் போது, வாசிக்கும் போது அதன்படி வாழணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களை யாராலையும் வஞ்சிக்க முடியாது, எந்த சத்துருவாலையும் வஞ்சிக்க முடியாது. திருவசனத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்கிறது நீங்க கவனிங்க. சங்கீதம் 107:20, சங்கீதம் 107:20. அல்லேலூயா.
வசனத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். இன்றைக்கு எங்களுடைய சபை போதகனுக்கு சுகமளிக்கிற வல்லமை இருக்குதா இல்லையா, அது இரண்டாவது தான். ஆனா உங்களை நடத்துகிற போதகனுக்கு சுகமளிக்கிற வர இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருடைய வசனத்தில் உங்களை குணமாக்குகிற ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இதை தாண்டி ஒருவன் வந்து உங்களை சுகமாக்க அவசியமே இல்லாதபடி வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யான விடுதலை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் போது அதுல ஒரு விடுதலை வரும் பாருங்க. அந்த விடுதலையை எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசினாலையும் தடுக்கவே முடியாது. அதுல பயங்கர வல்லமை இருக்கிறது என்கிறதை புரிந்து கொள்ளணும். நாம சுகத்திற்காக எதையெல்லாமோ செய்து பார்க்கிறோம். பலகீனத்தை எதற்காக அனுமதித்தார்? நாம அவரிடத்துல திரும்பும்படிதான் அனுமதித்தாரே தவிர நம்மளை வேதனைப்படுத்தவோ சாகடிக்கவோ பலகீனப்படுத்தவோ ஆண்டவர் ஒரு நாளும் நோய்களை அனுமதிக்கிறவரே அல்ல. நம்ம வசனத்தை கவனித்து அவரை நோக்கி திரும்புவோமே ஆனால் நீங்க பலகீனர்கள் அல்ல, பலவான்களாய் மாறுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போது வசனத்தை கவனிங்க. வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி செய்துட்டால் அற்புதம் நடந்துரும். நாம ஜெயசீரன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால நமக்கு நோய்கள் சுகமாகாது. மருத்துவர் அங்க என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். என்ன மருந்து தாராரோ, எத்தனை நாளைக்கு தாராரோ அதை சாப்பிடணும். அப்பந்தான் சுகமாகும். ஆமா தானே? அதே போலதான் வசனமும், வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார், உங்களை தப்புவிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் நம்மை தப்புவிக்கிற ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவர்தான் கர்த்தர். வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை தப்புவிக்கிறார். நிறைய பேர் சிக்கி கொண்டார்கள், பல வஞ்சகமான வலையில சிக்கி கொண்டார்கள், பலருடைய தந்திரத்துல வஞ்சகத்துல சிக்கி கொண்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள், நிறைய வாலிப பிள்ளைகள் வசனத்தை அனுப்பும் போது நீங்க செவி கொடுக்கல, வசனத்தை அனுப்பும் போது முக்கியத்துவம் கொடுக்கல, வசனத்தை அனுப்பும் போது அதை கவனித்து அதை கனம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்தாதபடியினால நீங்க வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள். வசனத்தை அனுப்புனதே உங்களை குணமாக்கவே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். சும்மா அனுப்பல. உங்களை எச்சரிக்காகவோ பயமுறுத்தக்காகவோ ஆண்டவர் வசனத்தை அனுப்பாமல் உங்களை குணமாக்கவும் உங்களை தப்புவிக்கவுமே ஆண்டவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார். இந்த வசனத்திற்கு நீங்க நல்ல செவி கொடுப்பீர்களானால் இந்த பூமியில நடமாடுகிற எந்த கொள்ளை நோயோ உங்களை மேற்கொள்ளுவதில்லை, உங்க பிள்ளைகளை மேற்கொள்ளுவதில்லை, உங்க கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. வசனத்தை ரொம்ப கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் உங்களை குணமாக்கும், ஆரோக்கியப்படுத்தும். நீதிமொழி 13:13. நீதிமொழி 13:13. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திருவசனத்தை நான் அவமதிக்கிறேனா அல்லது மதிக்கிறேனா, கனப்படுத்துகிறேனா என்கிறதை நீங்க கவனிக்கணும். திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் மேல வரக்கூடிய பெரிய சாபம், திருவசனத்தை அவமதிச்சிட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு ஓடினாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. திருவசனம் என்கிறது ஒரு மனுஷனுடைய புத்தியில இருந்து வரல, தேவனுடைய வசனம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த வசனம் எல்லாம், இந்த வார்த்தை எல்லாம் தேவனுடையது, மனுஷனுடைய ஞானத்திலிருந்து வரல, மனுஷனிடத்திலிருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இதை வாசிக்கும் போதும் இதை குறித்து பிரசங்கத்தை கேட்கும் போதும் கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசின வார்த்தை என்கிறத நீங்க கவனிங்க. நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. திருவசனத்தை நாம எப்பொழுது அவமதிக்கிறோமோ அப்பவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நாசமடைவான் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார்.
இந்த கடினமான வார்த்தை இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறதுல நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதை நான் நம்புகிறேன். திருவசனத்தை நாம எப்படியெல்லாம் அவமதிக்கிறோம். என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்யாமலே இருப்போமே, ஆனால் நாம திருவசனத்தை அவமதிக்கிறோம். ஜெபிக்க சொல்லி இருக்கிறார், நாம ஜெபிக்கணும். ஜெபிக்க சொல்லியும் நாம ஜெபிக்காவிட்டால் நாம திருவசனத்தை அவமதிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இந்த பூமியில் நிறைய பேர் அற்பமாய் மரிக்கிறதை நாம பார்க்கிறோம், சாதாரணமா மரிக்கிறதை பார்க்கிறோம். குடும்பமாய் சந்தோஷமாய் பிரயாணப்பட்டார்கள். ஊருக்கு ஒரு குடும்பம், ரொம்ப தூர பிரயாணம். வழியில ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக பஸ் நின்றது. எல்லாரும் இறங்கி சாப்பிட்டார்கள் குடும்பமாய். பிள்ளைகள் பொரி கேட்டாங்க, ஜூஸ் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாங்க. பொரியும் சாப்பிட்டு ஜூஸும் குடிக்கும்போது, 7up நினைக்கிறேன், குடிக்கும்போது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. சம்பவத்துல இறந்துட்டு. ஆனா சாப்பிட்டதுனால வந்த வேண்டதான். டிவி நியூஸ், பேப்பர் நியூஸ்ல எல்லாம் வந்தது. நம்ம எப்படி எல்லாம் சாப்பிட்றோம். எல்லாரும் சொல்லுவோம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு, மூக்கு முட்டை தின்னாச்சு அப்படிமோ. எவ்வளவு சாப்பிட்டாலும் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். அல்லேலூயா, ஆசீர்வதித்து தருகிறார். நம்முடைய சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்முடைய பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை இடத்துல தப்பு தப்பா ஓட்டிருப்போம். நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம், அங்கதான் நம்ம வண்டியை விடுவோம். ஆமா, இந்த இடத்துல இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேல ஸ்பீடா போக கூடாது, அங்கதான் நம்ம 100ல போயிருப்போம். தப்பு தப்பா ஓட்டியிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பிரயாணத்தை ஆசீர்வதித்தார். நம்ம பிரயாணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு காரணம் நம்முடைய ஞானமோ நம்முடைய அறிவோ அல்ல, ஒருவர் நம்மை பாதுகாக்கிறார். வசனத்தை மதித்தால் அவர் உங்களை மதிப்பார். வசனத்தை அவமதித்தால் அவருடைய கோபம் நம்ம மேல வரும். ஒரு 35 வயசு இருக்கும் ஒரு நபருக்கு, பஸ்ல பிரயாணம் பண்றார். நல்ல சீட்டு கிடைச்சது, நல்ல பஸ் கிடைச்சது, ரொம்ப ஜாலியா ஒரு கையில செல்போன் பார்த்துட்டு இருக்கிறார். என்ன ஒரு கைய இந்த பக்கமா வச்சிருந்தார் ஜன்னல் ஓரத்துல. ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது இவர் கை அடுத்த பஸ்ஸில் அடிபட்டு துண்டா முறிஞ்சு ஒரு சின்ன தோல்ல தொங்கிட்டு இருந்துச்சு. நாம எத்தனை நாள் அந்த மாதிரி பயணித்திருப்போம். கர்த்தர் எவ்வளவு அழகாய் பாதுகாத்தார். வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கினார். வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவித்தார். எவ்வளவு அழகா தப்புவித்தார். நம்ம ஒவ்வொரு பிரயாணங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பயணிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதனால வருகிறது இந்த ஆசீர்வாதம்? நல்ல நேரம் அப்படி அல்ல. எப்பெல்லாம் கர்த்தரோடு நாம நல்ல வாழ்றோமோ வசனத்தின்படி, அப்ப எல்லாம் நமக்கு நல்ல நேரம் மட்டுமே. கெட்ட நேரம் என்று சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை. எப்போ கெட்ட நேரம் அப்படின்னா, எப்போ வசனத்தை அவமதிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு கெட்ட நேரம் தான். பிள்ளைகள் வசனத்தை ரொம்ப மதிங்க. வாலிபு பிள்ளைகள் வசனத்தை ரொம்ப கனம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமா, நீங்க எவ்வளோ ஆண்டவருடைய வசனத்தை மதிக்கிறீர்கள் என்கிறதை பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறார். நான் நிறைய நாள் பார்த்திருக்கிறேன். அன்பை குறித்து பேசியிருப்போம், அடுத்த நாள் எரிச்சல் படுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வரும். ஆரம்பத்துல கவனிக்காம இருந்தேன், இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். வாயே துறக்கிறது இல்லை. அல்லேலூயா. பேசுகிற நானே ஆகாதவனா போனேன். இப்படி அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நடப்பேன். ஆண்டவர் என்ன பேசுறாரோ, இன்னைக்கு எடுக்கிற பாடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுதான் எக்ஸாம். அப்படிதான் நான் ஸ்கூல்ல 1 மாசம் கழிச்சு எக்ஸாம், 6 மாசம் கழிச்சு எக்ஸாம், அந்த மாதிரி வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறத நாளைக்கே எக்ஸாம் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல,
பரீட்சைக்கு நின்றவர்களாக, வெற்றி சிறந்தவர்களாக நீங்க மாறணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறதை கவனித்து நடங்க. வசனத்தை அவமதிக்கிறது கர்த்தரை அவமதிக்கிறதற்கு சமம். வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றணும், வசனத்தின்படி மாற்றணும், வசனத்தின்படி நான் மாறணும், வசனத்தின்படி நான் நடக்கணும் என்கிறதற்காகவே வசனத்தை வாசிங்க. இல்ல இன்னைக்கு எனக்கு பொருத்தனை டெய்லி 2 அதிகாரம் வாசிக்கணும் அதனால வாசிக்கிறேன், அப்படி அல்ல. அதுவும் ரெகுலரா வாசிங்க. அது போக டெய்லி 10 வசனத்தை வாசித்தாலும் உங்களை மாற்றும்படி வாசிங்க, உங்க கிரியைகளை மாற்றும்படி வாசிங்க. நான் தேவனுக்கு எப்படி வாழணும், மனுஷனுக்கு எப்படி வாழணும், சபைக்கு எப்படி வாழணும், ஊழியக்காரனுக்காக எப்படி வாழணும், எல்லா இடத்தையும் கவனிங்க. முதியோருக்கு முன்னாடி நான் எப்படி நடந்து கொள்ளணும், கவனித்து நடக்கணும். முதியோர்களை கனம் பண்ணணும். நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து நின்று என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு வார்த்தை சொன்ன உடனே நமக்கு கோபம் வரக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. சில நேரம் அவங்க கூட உங்களுக்கு பிடிக்காத சில காரியத்தை சொல்லலாம், ஆனாலும் எதிர்த்து பேசாதிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தர் கனம் பண்ண சொன்னவர்களை நாம கனஈனப்படுத்திடவே கூடாது. அதுல பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேலை செய்கிறவர்கள், ஸ்கூல்ல படிக்கிறவர்கள், காலேஜில் படிக்கிறவர்கள், நான் அடிக்கடி பிள்ளைகளை ஞாபகப்படுத்துவேன். ஆண்டவர் எப்போதுமே நம்மளை சிலருடைய கரத்தில் அதை கொடுத்திருக்கிறார். இங்க சபையில நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை என் கரத்துல தந்திருக்கிறார். நீங்க இங்க எனக்கு அடங்கிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதே போல ஸ்கூலுக்கு போறீங்க, டீச்சருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நீங்க அடங்கிதான் இருக்கணும், அந்த ஸ்கூல் டீச்சருக்கு நீங்க அடங்கிதான் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் டீச்சரை அடக்குறாங்க, டீச்சர்ஸ் பிள்ளைகளை அடக்க முடியல. ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாம் அடங்கி இருப்போம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வரோம், நாம தான் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம், ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு கற்றுத்தரக்கூடிய டீச்சர்ஸ். ரொம்ப கனம் பண்ணுங்க. உங்களை விட 1 வயசுக்கு மூத்தவங்க கனம் பண்ணிருங்க. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. கனகினமா யாரையும் பார்க்காதுங்க. வளர்த்திய வைத்து, கலரை வைத்து, ஹைட்டை பார்த்து, பணத்தை வைத்து, பதவியை பார்த்து, ஐஸ்வர்யத்தை பார்த்து மட்டும் ஒருவரை கனப்படுத்தணும்னு நினைக்காதுங்க. யாருக்கு தெரியும், கர்த்தருடைய கிருபை நம்மை காட்டிலும் அவர்கள் மேல அதிகமாயிருக்கும். இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள், நாளைக்கு எப்படியோ மாற போகிறார்கள், யாருக்கு தெரியும். கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரையும் கனம் பண்ணுவோம், கனம் பண்ணக்கு முந்திக் கொள்ளுவோம். திருவசனத்தை அவமதிக்காதிருங்கள். ஏசாயா 66:2. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. 872வது பக்கம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்திற்கு நடுங்க வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்திற்கு எதிர்த்து நிற்க கூடாது, வசனத்தை அவமதிக்க கூடாது, வசனத்துக்கு நடுங்கணும். ஒருவேளை வசனத்தை வாசித்து நடுக்கம் வரல அப்படின்னா அதற்காக ஜெபிக்கணும். அது ஒரு விதமான ஆவிக்குரிய நோய். அல்லேலூயா. ஆமா, சரீரத்துல நோய் வர்றது போல ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய விஷயத்துல உள்ளான மனுஷன்ல சில நோய்கள் வரும். அதை சரிப்படுத்தணும்.
வசனத்தை வாசிக்கிற, ஆனாலும் நடுக்கம் வரல. நரகத்தை குறித்து வாசிக்கிறேன், வருகை குறித்து வாசிக்கிறேன், ஆயத்தத்தை குறித்து வாசிக்கிறேன், ஆராதனை குறித்து வாசிக்கிறேன், காணிக்கை குறித்து வாசிக்கிறேன், பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு நடுக்கம் வரல அப்படின்னா நீங்க அதற்காக ஜெபிக்கணும். என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதக்காரன் அடிக்கடி ஆண்டவரிடத்துல கேட்பான், என்ன உணர்வுள்ளவனாக்கும். வசனத்தை வாசிக்கிறவர்களால மட்டும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் மாற முடியாது. வசனத்தை வாசித்து வசனத்துல உணர்வடைகிறவர்களால மட்டும்தான் ஆண்டவருக்காக மாற முடியும். என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். வசனத்துல நாம உணர்வடையணும். நிறைய பேருக்கு உணர்வே வர்றதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்தை நீங்க கவனிக்கணும், வசனத்திற்கு நீங்க நடுங்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்கிறேன் கவனிக்கணும். நான் வாழுகிறது வசனத்தின்படிதானா, நான் பேசுகிறது வசனத்தின்படிதானா கவனிக்கணும், சிந்திக்கணும். வசனத்துக்கு முன்பதாக நம்ம நடுங்கணும். ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வசனத்திற்கு நடுங்குகிறது இல்லை. வசனம் தெரியும், ஆனாலும் 1008 விளக்கம் கொடுக்கிறது, பல சாக்கு போக்குகளை சொல்றது. அப்படி அல்ல. வசனத்தை எந்த விதத்திலையும் நாம அவமதிக்க கூடாது. எந்த விதத்திலையும் வசனத்தை நாம பயப்படாமல் வாழக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார், உங்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் மாறுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் எல்லாம் திருவசனத்தின்படி செய்தார்களோ, வாழ்ந்தார்களோ, நடந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை எந்த மனுஷனாலையும் உயர முடியாத உயரத்திற்கு அவர்களை கர்த்தர் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. ஆமா, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில ராஜாக்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை நடத்துவார்கள். அந்த ராஜாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சிங்காசனம் நிலை நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் அந்த ஸ்தானத்துல வந்து அமர்ந்தார்கள். மகிமையா இருந்துச்சு. சில ராஜாக்கள் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை. முப்பிதாக்களை குறித்து கவனிக்கிறதே இல்லை, கர்த்தரை குறித்து கவனிக்கிறதே இல்லை. சவுல் கர்த்தருடைய உடன்படிக்கை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அதை தன்னுடைய ராஜ்யத்துல கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஏற்படுத்தணும். வேத வசனத்தினுடைய முறைமையின்படி அங்க ஆராதனை நடக்கணும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பலி செலுத்தப்படணும், தூபம் காட்டப்படணும். எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவை பதவி, ஆமா, சீற்று. நான், எனக்கு பின்னாடி என் மகன், அதுக்கு பிறகு யாரு வந்துடக்கூடாது. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் நடுங்கினவனாய் இருந்திருந்தால் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். நீங்க உழைக்கிறதுனால, பிரயாசப்படுகிறதுனால, கடினமாய் உழைக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை. நீங்க கவனிக்க வேண்டியது, கர்த்தருக்கு நான் எப்படி வாழுகிறேன். அந்த இடத்தை நீங்க சரிபடுத்திட்டீங்கன்னா நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்கிற தொழில் எல்லாம் கடினமாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, ரொம்ப லகுவாக இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய தொழில், வியாபாரம், வேலைகள், விவசாயம் எல்லாம் கடினமா இருக்கிறது. ஒண்ணு விதைச்சா மழை வர்றதில்லை, மழை வந்தா விளைகிறது இல்லை, விளைஞ்சா விலை கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி ஜெயிப்பீர்கள்? காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உங்களால என்ன முடியும்? உங்களால ஒண்ணுமே முடியாது. என்னால என்ன முடியும்? என்னால ஒண்ணுமே முடியாது. தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால மட்டும்தான் எல்லாம் முடியும். கர்த்தர் நல்லவர். படிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாக பயந்திருங்க. எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு தேவனுக்காக தேவனை துதியுங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிப்பு வாய்க்கும்.
படிப்புல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. எதனால? காரணம் இதுதான். வசனத்திற்கு நடுங்குகிறது இல்ல, வசனத்தை அவமதிக்கிறது, வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறது இல்ல. மாறுங்க. அதே போல மறுபடியும் 313வது பக்கம், வேதத்தின் கடைசி பக்கத்துல வாங்க. யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தின் கடைசி பக்கம் 313. அதுல 1வது அதிகாரம் 26 நாம வாசித்தோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா. அப்போ நாம நம்மளை வஞ்சிக்கிறோம் என்கிறதுல ஒன்று, வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கனம் கொடுக்கறதில்ல. அப்படி நாம வஞ்சிக்கிறோம், நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். என்ன ஒரு இடத்துல நாம நம்மளை வஞ்சிக்கிறோம் அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னா, நாவை கவனிக்கணும். ஆண்டவர் நாவை குறித்து வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். பெரும்பாலும் நாம் அதை கவனிக்கிறதே இல்லை. பேசுறோம் பேசுறோம் பேசிட்டே இருக்கிறோம். நாவை கவனிக்கணும். அதிகமான பாவம் நாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் நாவை அடக்காமல். அப்போ ஒரு மனுஷன், ஆவிக்குரியவன், தேவ பக்தியாய் வாழுகிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் தன்னுடைய நாவை அடக்கணும். அல்லேலூயா. கோபத்துல பேசணும் போல தோணும், ஆனா பேசிடாதுங்க, அடக்குங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் வாயை அடக்கினாலும் கண்ணு இருக்காது, சும்மா கண்ணு உருட்டிட்டே இருக்கும், முறைச்சிட்டே இருப்பாங்க. ஆமா, நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என்று. உங்களை நீங்க தான் அடக்கி அமர பண்ணணும். நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. என்ன அப்படின்னா, அவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அடக்க மாட்டார். ஆமென். அப்படி அடக்குகிறவராய் இருந்தால் ஆதாமை, ஏவாளை அடக்கியிருப்பார். சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட போகும்போதே தடுத்து நிறுத்தி அடக்கியிருப்பார். அப்படி செய்யவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வார்த்தையை கொடுப்பார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க கேட்டா கேளு, கேட்கட்டா போ, விட்டுருவார். எத்தனையோ பேருக்கு வசனம் கிடைக்கல, வார்த்தை கிடைக்கல, சபை கிடைக்கல, மேய்ப்பன் இல்ல. ஆனா இன்றைக்கு அநேகருக்கு சபை இருக்கிறது, வார்த்தை இருக்கு, செய்திகள் இருக்கு, நல்ல மேய்ப்பன் இருக்கிறார்கள், ஆனா வாழ மனசு இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை எல்லாம் நன்றாய் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்பணும், பரிசுத்தம் அடையணும், ஆண்டவருக்கேற்ற மனவாட்டியா மாறணும்னு இன்று வரையிலும் உங்களுக்காக எனக்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பிதான் பேசுவார், வசனத்தோடு பேசுவார், செய்தியில பேசுவார். அதுக்கு பிறகு உங்க கையை பிடிச்சு திருவி, தலையில கொட்டி, காலை பிடிச்சு இழுத்து, இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டார், விட்டுருவார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. சொல்லி பார்ப்பார். கேட்கிறதும் கேட்காட்டாலும் உங்க இஷ்டம். கேட்டால் அவருடைய விருப்பத்தின்படி அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பம் எல்லாம் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. சாதாரணமான பெருக்கம் அல்ல, அசாதாரணமான பெருக்கத்தை தேவன் தர அவர் சித்தமாயிருந்தால் இன்றைக்கும் அவர் அப்படிதான் சித்தமா இருக்கிறார். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, அசாதாரணமான ஆசீர்வாதம். கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னவர், வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னவர் சாதாரண ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் தரவே மாட்டார். அசாதாரணமான ஆசீர்வாதத்தை தருவார். இன்னைக்கு தேவைகளுக்கு கூட இல்லை,
நிறைய குடும்பங்கள் தரித்திரம். நாம தரித்திரத்துல இருக்கக்கூடாது என்கிறதற்காக தான் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் சிலுவையில் தரித்திரரானார். ஆனாலும் இன்றைக்கு நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோம். ஏன்? வஞ்சிக்கப்படுகிறோம், நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம், அதனால தரித்திரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும். அன்பினால நிறைய பேசுங்க, உபசரிக்கிறதற்காக நிறைய பேசுங்க, விசாரிக்கிறதற்காக நிறைய பேசுங்க, ஆறுதல் படுத்தக்காக நிறைய பேசுங்க, ஆண்டவரை குறித்து நிறைய பேசுங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாய் கோபத்துல ரொம்ப பேசிடாதுங்க, எரிச்சல்ல பேசிடாதுங்க, பொறாமையில பேசிடாதுங்க. நிறைய குடும்பத்துல நெருங்கி பழகுகிறபடினா நிறைய பேர் தான் சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க. கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும், இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஒரு குடும்பம் சொன்னாங்க, எங்க தெருவில் இருக்கவே மனசில்ல, இந்த ஊர்ல இருக்கவே மனசில்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு, வெளியே இருந்து கல்யாணம் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கு அந்த பிள்ளை, அந்த வீட்டுக்கு மருமகளா. சின்ன வயசு பிள்ளை தான், 25 வயசு கூட இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தை பார்க்கும் போதெல்லாம், நல்லா இருக்கானே, நல்லா ட்ரெஸ் பண்றானே, பையா வாங்கிட்டு போறானே, அல்லேலூயா, ஐயோ கார்ல போறானே, ஐயோ பைக்ல போறானே, இவனுக்கு ஒண்ணு வராதா? எரிச்சல், பொறாமை, வஞ்சகம், சாடமடையா பேசுறது. எப்படிப்பட்ட இருதயம் எல்லாம் இருக்கு பாருங்க. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்பவும் அடுத்தவர்களுக்கு மேலதான் கண்ணு, அடுத்த குடும்பத்தை பார்த்துதான் பொறாமை, எரிச்சல், வைராக்கியம். என்ன பேசுறோன்னே தெரியல, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியல, எதையும் பேசுறது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் விழுந்து போகணும்னு நினைக்க கூடாது, யாரை பார்த்தும் பொறாமைப்படக்க ஒண்ணுமே இல்லை. என்ன பேசுறோம் கவனிக்கிறதே இல்லை. வயசு சின்ன வயசுதான். நிறைய குடும்பங்கள் இப்படி இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். சில நேரம் இப்படி அந்த ஆளுக்கு ஆகி போச்சேன்னு நினைக்கிறோம். நாம அவங்களுடைய ஒரு சைடை தான் பார்க்கிறோம், மறுபக்கத்தை தேவனை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அவர் ஒரு மனுஷன் மேல தீங்கை வர பண்ணுகிறார் என்றால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆமென். சும்மா யாருக்கும் ஆண்டவர் தீங்கை அனுமதிக்கிறவர் அல்ல. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் 24 hours அந்த மனுஷனை கண்காணிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் கண்காணிக்க மறக்கவே இல்லை, பார்த்துட்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. நிறைய பேர் பேசுகிறது, பொறாமையில பேசுகிறது பார்க்கிறேன். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டே இருக்கிறது. இந்த 2 பிள்ளைகளை கொன்ற அபிராமி, நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோ. பெற்ற 2 பிள்ளைகளை கள்ளக்காதனுக்காக கொலை செய்துட்டு விட்டு விட்டு ஓடுகிற அந்த கடைசி வீடியோ எப்படி முடியுது? நாம் பேசல, ஆண்டவரை குறித்து பேசுங்க, பரலோகம் சந்தோஷப்படும். மற்றவர்களுக்காக தயவு பண்ணி பேசுங்க, இறங்கி பேசுங்க, விசாரிங்க, உபசரிங்க, பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் நிறைய பேர் அதையும் தாண்டி இச்சைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். போன் இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்தே என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. போனை தந்த ஆண்டவர் தந்துட்டு நம்மளை கண்காணிக்கிறார்.
ஹல்லேலூயா. போனை இப்படி தப்பு தப்பா பயன்படுத்தினால் உனக்கு ஏது நற்செய்தி, எது நல்ல செய்தியா வரும்? எல்லாம் தீமையான செய்தி தான் வரும். தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா மெசேஜ் அனுப்புறது. கவனிங்க, கர்த்தர் நாவை தந்திருக்கிறார், நாவில் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நாவுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவைகள். அந்த நாவை கொண்டுதான் கர்த்தரை துதிக்கணும், அந்த நாவை கொண்டுதான் கர்த்தரோடு பேசணும். அந்நிய பாஷைகள் நாவில தந்திருக்கிறார். அக்கினினால் அவங்க நாவு தொடப்பட்டு இருக்கிறது. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கண்டதையும் பேசிட்டு இருக்க கூடாது. நான் பேசினா விசுவாசிகளுக்கு தெரியாது, நான் பேசினா என் மனைவிக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிகளை ஏமாற்றலாம், என் மனைவியை ஏமாற்றலாம். ஆனா தேவனை ஒருவரும் ஒருபோது ஏமாற்றவே முடியாது. அவருக்கு மறைவாக நான் எங்கே ஓட முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் போறேன், எதற்கு போகிறேன், என்ன பேசுறேன், அறிவு வரணும், அறிவு இருக்கணும், உணர்வு இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போகும்போதும் பரிசுத்தத்தோடு, வெளியே வரும்போதும் பரிசுத்தத்தோடு. ஒரு வீட்டுக்குள் போகும்போதும் பரிசுத்த சிந்தனை, வெளியே வரும்போதும் பரிசுத்த சிந்தனை. பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். நாம ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய நாவு சரியில்லை, தப்பு தப்பா பேசுது. கண்கள் சரியில்லை, தப்பு தப்பா பார்க்குது. கைகள் சரியில்லை, தப்பு தப்பா செய்து. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 64:8 வாசிப்போம். சங்கீதம் 64:8. டக்குனு வாசிங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். ஹல்லேலூயா. யாரை கெடுப்பாங்களா? ஆமா, உங்க நாவே உங்களை கெடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நாவு உங்களை விழ செய்யும், நாவு எழ செய்யும். நாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. சங்கீதம் 140 டக்குன்னு எடுங்க 11. சங்கீதம் 140:11. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிப்பு பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். ஹல்லேலூயா. ஆமா, பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கோளு சொல்லுகிறவன், மூட்டி கொடுக்கிறவன், தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறவன், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சாதாரண ஹோட்டல்ல கூட சொல்லி எழுதி போட்டிருக்கு, நல்லதை எங்க சொல்லுங்க, குறைவுகளை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நிறைவை வெளியே போய் சொல்லுங்க. அது கூட தெரியாம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது நிறைய பேருக்கு தெரியல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதே இல்லை. நாவினால நாம வஞ்சிக்கப்பட்டு போகவே கூடாது. இந்த வாரத்தோடு இந்த செய்தியை முடிக்கணும். என ஒரு 2 வசனம். நீதிமொழி 17:20. நீதிமொழி 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் நன்மையை கண்டடையவே மாட்டான். புரட்டு நாவுள்ளவன் தீமையில விழுவான். வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, பணம் வாங்க சில ஒண்ணு, பணம் கொடுக்க சில ஒண்ணு. அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் உள்ளவன் மாத்தி மாத்தி பேசுவாங்க, நன்மையை கண்டடைவதே இல்லை. ஒரு நாவினால வரக்கூடிய இத்தனை சாபங்கள்,
அதே யாக்கோபு வேதத்தின் கடைசி 313 பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம் யாக்கோபு 3:6. நாவு நெருப்புதான். ஹல்லேலூயா. அது நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது, நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாவினால, ஸ்திரிகளினால கரைப்பட்டவர்களை காட்டிலும் நாவினால் கரப்பட்டவர்கள் அதிகம். நாவினால கரைபடாதபடி கரை திரையற்ற பரிசுத்தவான்களாய் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமாக சபையே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். கேட்ட ஒவ்வொரு வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நம்மை வஞ்சிக்கிறது, வெளியே இருந்து வஞ்சிக்கிறவர்களை காட்டிலும் நாம நம்மளையே வஞ்சிக்கிறது தான் அதிகம். வசனத்தை கவனிங்க, வசனத்தை கனப்படுத்துங்க, திருவசனத்தை அவமதிக்காதிருங்க. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நாவை அடக்குங்க. க்ளோரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. நாவை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, தகுதிப்படுத்துங்க. நான் தப்பு தப்பா பேசக்கூடாது. அந்நிய பாஷை பேசுகிற நாவு, ஓ நாவில் கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. ஆமேன். அந்த நாவை கரைப்படுத்தாதே, தேவையில்லாததை பேசாதே. ஆமேன். கர்த்தரை குறித்து பேசும்படி பயன்படுத்துங்க, ஜெபிக்கும்படி பயன்படுத்துங்க, மற்றவர்களை ஆறுதல் படுத்த, சமாதானப்படுத்த, ஆமென், ஐக்கியத்திற்காக பேசுங்க, ஒரு மனத்திற்காக பேசுங்க. ஒரு மனதை கெடுக்கும்படி பேசாதிருங்கள். நாவை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள், நாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்க வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அன்புள்ள தகப்பனே, இந்த வார்த்தைகளை தூரத்தில் இருந்தும் ஆண்டவருடைய பாதபடியில இருந்தும் ஆன்லைன் மூலமாய் கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கான பலனை கொண்டு வரட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள், இந்த ஆராதனையை பரலோகத்தின் ஆண்டவர் பொறுப்படுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில என்னைக்கு வீட்டு கூட்டம்? இன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையா? சரி, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அகில அண்ணன் வீட்டு கூட்டம் சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாரும் வரும்படி அவர்கள் சார்பாக, சபை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.